One of the hindrance that stops God's anointing, God's glory is going to be broken this night. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையும் தடுத்து நிறுத்துகிற ஒரு தடை இன்றைக்கு உடைக்கப்பட போகுது. Hallelujah. Once when that hindrance is broken, அந்த தடை உடைந்து விட்டால் the Holy Spirit will flow unhindered. பரிசுத்த ஆவியானவர் தடையில்லாமல் பயணம். So I believe even today the Holy Ghost is preparing us. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் கூட நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். When I was praying for you in tongues, உங்களுக்காக நான் அந்நிய பாஷையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது the Holy Spirit whispered in my spirit, என்னுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய ஒலியிலே பேசினார். tell my people என் ஜனங்களுக்கு சொல், the horror of unbelief, அவிசுவாசத்தின் அபாயம், அவிசுவாசத்தின் ஆபத்து, அவிசுவாசத்தின் ஆபத்து. I am convinced the church is not really serious about unbelief. சபையானது அவிசுவாசத்தை குறித்து ஜாக்கிரதையாக இல்லை. We are serious about adultery. நாம் விபச்சாரத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கிறோம். We are seriously condemning about this murder. நாம் கொலை செய்கிறதை குறித்து நாம் கவனமாய் இருக்கிறோம். We are serious about stealing. நாம் திருடு என்பதை குறித்து மிக எச்சரிக்கையாய் We are இருக்கிறோம். serious about fighting. சண்டை போடக்கூடாது என்பதிலே எச்சரிக்கையாய் இருக்கிறோம். But the Holy Ghost is serious about unbelief. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அவிசுவாசம் என்ற அந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையோடு அது ஒரு அபாயம் என்று சொல்லுகிறார். Unbelief is the root of all sins. எல்லா பாவங்களுக்கும் வேறான காரியம் அவிசுவாசம். Everybody say it, unbelief. எல்லாரும் சொல்லுங்க, அவிசுவாசம். Unbelief அவிசுவாசம் is the root அதுதான் வேர் of all sins. எல்லா பாவங்களுக்கும் ஆணி வேராக இருப்பது அவிசுவாசமே. Hallelujah. Hallelujah. Insecurity பாதுகாப்பற்ற தன்மை is the reason for many immoral sins. எல்லா பரிசுத்த ஒழுக்கக்கேடு அல்லது பரிசுத்த குறைவுக்கு காரணம் அவர்களுடைய நம்பிக்கை குறைவு, Insecurity. அவர்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வு. So the unbelief, we are going to deal with that today. இன்றைக்கு அந்த அவிசுவாசத்தை நாம் பார்க்க போறோம். Are you ready? நீங்க ரெடியா? The Bible says வேதம் சொல்லுது, one of the main ministry of the Holy Spirit பரிசுத்த ஆவியானுடைய மிக முக்கியமான வேலைகளிலே ஒன்று is to convict the world of unbelief. உலகத்தை அவிசுவாசத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது. Jesus said இயேசு சொன்னார் in John 16, யோவான் 16 he said in 13, from 6 to 13, 6 இருந்து 13 வரை அதை சொல்லுகிறார். he was talking about the Holy Ghost work. பரிசுத்த ஆவியானுடைய வேலை கிரியை He சொல்லுகிறார். will convict the world of sin. அவர் பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். He will convict about righteousness. அவர் நீதியை குறித்து கண்டித்து He will உணர்த்துவார். convict about judgment. அவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். What sin the Holy Ghost is focused in? அங்க பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிற பாவம் எது? The sin அந்த of பாவம் unbelief. அவிசுவாசம். He will convict the world of sin because they do not believe me. உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். எதை குறித்து? அவர்கள் என்னை விசுவாசிக்காததினாலே. Did you understand that? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? Unbelief அவிசுவாசம் is a serious sin அது ஒரு முக்கியமான பாவம், which the Holy Ghost wants to deal with it today. அதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சரிப்படுத்த போகிறார். If you see Jesus, நீங்கள் இயேசுவை பார்த்தால் he was preparing his disciples for 3 years. 3 வருடங்கள் தன்னுடைய சீடர்களை அவர் ஆயத்தப்படுத்தினார். Preparing them for the Pentecost. பெந்தெகோஸ்தே நாளுக்காய் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். Preparing them for the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாரிக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தினார். Preparing them for the great revival. பெரிய எழுப்புதலுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். Preparing them for the early church ஆதி revival. திருச்சபையின் எழுப்புதலுக்காய் ஆயத்தப்படுத்தினார். If you see the 3.5 years, அந்த 3 வருஷத்தை நீங்கள் நோக்கி பார்த்தா all the time you can see them, he was rebuking their unbelief. எப்ப பார்த்தாலும் அவருடைய அவிசுவாசத்தை பார்த்தே கடிந்து கொண்டிருந்தார். He didn't rebuke their lack of this, lack of that. அவர்களுக்கு அதில்லை இதில்லைங்கிறது குறித்து கண்டிக்கவில்லை. He was constantly rebuking their unbelief. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர்கள் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருந்தார். He said, oh, you have a little faith. ஓ
சின்ன விசுவாசம் உள்ளவர்களே, Little அற்ப விசுவாசிகளே, How long shall I be with you? எவ்வளவு காலம் உங்களோடு இருப்பேன்? அற்ப How விசுவாசிகளே, long shall I tolerate you? உங்களை எவ்வளவு காலம் தான் பொறுத்துக் How கொள்வேன்? long shall I put up with you? உங்களோடு கூட எவ்வளவு தான் சகிப்பேன்? He was so desperate. அவ்வளவு அவருக்கு ஒரு எரிச்சல், ஒரு கோபம். Matthew 17:17. மத்தேயு 17:17 When the disciples began to scream when that storm came. சீடர்கள் அந்த அலை வந்து கடலில் அடித்த போது அலறிய போது, When they screamed, அவர்கள் அலறிய போது, he didn't say, okay, it's natural to scream. The storm புயல் hits the boat. புயல் வந்து அடித்து வெள்ளம் உள்ளே வரும் பொழுது எல்லாரும் கத்துவாங்க, அது போல நம்ம சீடர்களும் கத்துவாங்கன்னு விடல. Matthew 8:23 to 27. மத்தேயு 8:23 இருந்து 27 வரை சொல்லுகிறது. He said, why are you fearful, O you of little faith? ஓ, ஏன் பயந்தீர்கள் அற்ப விசுவாசிகளே? Where is your faith? உங்க விசுவாசம் எங்கப்பா போச்சு? What happened to your faith? உங்களுடைய விசுவாசத்துக்கு என்ன நடந்தது? Why are you fearful? ஏன் பயந்தீர்கள்? Why are you fearful? ஏன் பயந்தீர்கள்? Why you still have unbelief? இன்னும் உங்களுக்கு ஏன் அவிசுவாசம் இருக்கிறது? Every time you can see it. ஒவ்வொரு தடவை நீங்க பார்த்தா, In Matthew 16:8, மத்தேயு 16:8 Jesus was talking about the leaven. இயேசு கிறிஸ்து புளித்த மாவை குறித்து சொல்லுகிறார். Beware of the yeast of the Pharisees. பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். And they were thinking, அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், because we didn't bring the bread. நாம் அப்பத்தை கொண்டு வரல. Oh, Jesus is talking about the bread. ஓ, இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை குறித்து பேசுகிறாராக்கும். And Jesus said, ஆனால் இயேசு என்ன சொன்னார்? hello, you of unbelief. நீ அவிசுவாசம் உள்ளவர்களே, Why don't you understand this? ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? You have the eyes, but why you don't see? உங்களுக்கு கண்ணு இருக்குது, ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? You have the ears, but why don't you listen? உங்களுக்கு காது இருந்தும் ஏன் கேட்க மாட்டேன்றீர்கள்? Why you are dull of hearing? ஏன் கேள்வியிலே மந்தமாக இருக்கிறீர்கள்? Why did you forget the miracles that I have done in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே நான் செய்த அற்புதங்களை எப்படி மறந்து போனீர்கள்? How many miracles I have done in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை நான் செய்திருக்கிறேன்? How quickly you forget those miracles? அந்த அற்புதங்களை அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் மறக்கலாமா? Every time you come across a crisis, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கஷ்ட நேரங்கள் வருகிறதோ, you are afraid, நீங்கள் பயப்படுறீங்க, you are confused, நீங்க குழம்புறீங்க, you are reasoning. நீங்க அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறீங்க. Why is that? ஏன் அப்படி? Why your heart is so dull? ஏன் உங்களுடைய இருதயம் இவ்வளவு மந்த புத்தியா இருக்குது? Are you able to understand the seriousness of unbelief? அவிசுவாசத்தினுடைய மிக முக்கியமான மோசமான காரியத்தை பாத்தீங்களா? Today the Holy Spirit is fighting with unbelief. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவிசுவாசத்தோடு ஒரு யுத்தமே செய்கிறார். Everybody say the Holy Ghost எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் is waging war against unbelief. அவிசுவாசத்துக்கு விரோதமாக ஒரு யுத்தம் செய்கிறார். Hallelujah. Hallelujah. Everybody say the Holy Ghost சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் is waging a war against unbelief. அவிசுவாசத்துக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார். The Holy Ghost knows பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், if there is unbelief, அங்கே ஒரு அவிசுவாசம் இருந்தால் adultery will come, அங்கே விபச்சாரம் வரும், fightings will come. அங்கே சண்டை வரும். Why the disciples were fighting with one another? ஏன் சீடர்கள் ஒருத்தர் சண்டை போட்டாங்க? Who is great? யார் பெரியவன்? Who is great? யார் பெரியவன்? Why they were fighting? ஏன் அவங்களுக்குள்ள பெரியவன் சிறியவன் சண்டை வந்துச்சு? But they were not secured in Jesus' given position. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த அந்த பதவியிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. Listen to me. நல்லா கவனிங்க. I never feel jealous about any man of God. எந்த தேவ மனுஷனை குறித்து எனக்கு ஒரு பொறாமை கிடையாது. No matter how powerful he அவர் is. எவ்வளவு பெரிய வல்லமையான ஆளா இருந்தாலும் Let சரி, him raise the dead. அவர் செத்தவனை உயிரோட எழுப்பினாலும் சரி, I don't feel threatened. ஒரு நாள் எனக்கு ஒரு பயம் வராது. Why? ஏன்? Because I know my calling. எனக்கு தெரியும் என் அழைப்பு என்னன்னு. I am secured in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறேன். That's faith. அதான் விசுவாசம். Faith in his calling. அவருடைய அழைப்பில் இருக்கிற விசுவாசம். Faith in his anointing. அவருடைய அபிஷேகத்தில் இருக்கிற விசுவாசம். Hallelujah. Hallelujah. So that is the reason, brothers and sisters. அதுதான் காரணம் சகோதர சகோதரிகளே. The Holy Spirit is fighting with பரிசுத்த unbelief. ஆவியானவர் அவிசுவாசத்தோடு யுத்தம் பண்ணுகிறார். Are you able to understand what I am அதை saying? நான் சொல்லுகிறத புரிந்து கொள்ள முடிகிறதா? The reason for all your suffering, உங்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் கஷ்டத்துக்கும் the காரணம், reason for all the delays, உங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா தாமதத்துக்கு காரணம், the reason for all the failures எல்லா தோல்விகளுக்கும் காரணம் can be said in one word. ஒரே வார்த்தையில சொல்லி விடட்டுமா? Because of your unbelief. உங்களுடைய அவிசுவாசத்தினாலே.
Because of your unbelief. உங்களுடைய அவிசுவாசத்தினாலே. Are you able to understand what I am saying? நான் சொல்லுகிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? The only reason for all your failure உங்களுடைய எல்லா தோல்விகளுக்கும் ஒரே காரணம் is unbelief. அதுதான் அவிசுவாசம். So today, ஆகவே இன்றைக்கு the Holy Ghost பரிசுத்த ஆவியானவர் is going to drive away the spirit of unbelief. அந்த அவிசுவாசம் என்ற ஆவியை அடித்து துரத்த போகிறார். And your minds are going to be renewed by the word of God. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையினாலே உங்களுடைய மனது மறுரூபமாக்கப்படும். When the doubt goes, அந்த சந்தேகம் போய்விட்ட பிறகு faith grows. விசுவாசம் வளரும். Every demonic powers will win away. எல்லா அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை அடித்து வெளியே போடப்படும். Say hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. The disciples asked Jesus, இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீடர்கள் வந்து கேட்டார்கள், why we could not cast out the devil? ஏன் எங்களால் அசுத்தாவி துரத்த முடியவில்லை? Why we could not cast out the devil? ஏன் எங்களால் துரத்த முடியவில்லை? Many of you are saying like this. நீங்க அநேகர் இப்படி சொல்லுவீங்க, Why I could not overcome that habit? ஏன் அந்த பழக்கத்தை என்னால மேற்கொள்ள முடியவில்லை? Why I could not deliver that person? ஏன் அந்த ஆளை என்னால விடுதலையாக்க முடியவில்லை? Why I could not have authority over the demon? அந்த பிசாசுகள் மேல ஏன் எனக்கு அதிகாரம் எடுக்க முடியவில்லை? Why I could not change that disease? அந்த வியாதி என்னால் ஏன் மாற்ற முடியவில்லை? Why I prayed and nothing happened? நான் ஜெபிச்சு பார்த்துட்டே ஒண்ணும் நடக்கல, ஏன்? Why? ஏன்? Jesus said, because of இயேசு your கிறிஸ்து unbelief. சொன்னார், உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தானே. Thank God today the Holy Ghost is going to rise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதற்கு விரோதமாய் எழும்புகிறார். Hallelujah. Hallelujah. Everybody say the Holy Ghost. எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்த The ஆவியானவர். Holy Ghost பரிசுத்த ஆவியானவர் is fighting against the unbelief in the church and in the world. உலகத்திலும் சபையிலும் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை அவர் இன்றைக்கு அடித்து துரத்துகிறார். Hallelujah. Hallelujah. God said in Genesis chapter 6 verse 3. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, My spirit என்னுடைய ஆவி shall not fight with man forever and ever. தொடர்ந்து நித்தியமாக என்னுடைய ஆவி மனிதனுடைய ஆவியோடு போராடுகிறது. Now my spirit is fighting with unbelief. ஆனால் இப்பொழுதோ என்னுடைய ஆவியானவர் அவிசுவாசத்தோடு போராடுகிறார். Whoever join me, யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து கொள்ளுகிறீர்களோ, I will break the power of unbelief in their minds and their lives. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நான் யுத்தம் செய்து விரட்டுவேன். I will take them into the supernatural realm. அவர்களை இயற்கைக்கு மேலான மண்டலத்திற்கு கொண்டு போவேன். I'm going to take them in a higher speed. அவர்களை வேகத்திலே அவர்களை கொண்டு போவேன். Say hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. So quickly let me go. சீக்கிரமாக நான் போகிறேன். So no time to go into all the books. எல்லா புத்தகங்களுக்குள்ளும் போக நேரம் இல்லை. Just see Matthew 6 chapter. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். From 25 to 33. 25 இலிருந்து 33 வரை. And especially verse 30. குறிப்பாக 30. Therefore I say to you, do not worry about your life. Do not worry about your life. Everybody said, do not worry about your life. உங்கள் ஜீவனை குறித்து கவலைப்படாதீர்கள். What you will eat or what you will drink. What you will drink. Not about your body, what you will put on. Don't worry about your body. Everybody said, don't worry about your life. உங்க ஜீவனை குறித்து வாழ்க்கை குறித்து பயப்படாதீர்கள். Don't worry about your body. உங்க சரீரத்தை குறித்தும் கவலைப்படாதீர்கள். Is not life more than food and the body more than clothing? Yeah. Look at the birds of the air, for they neither sow nor reap nor gather into. Verse 30. Now if God so clothes the grass of the field, which today is and tomorrow is thrown into the oven, will he not much more clothe you, O you of little faith? Therefore, listen, verse 33. 33ஆம் வசனம். But seek first the kingdom of God. Seek first the kingdom of God. And his righteousness. And his righteousness. And all these things shall be added to you. The first point, I want you to keep it in your spirit now. இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆவியிலே வைக்க வேண்டிய முதலாவது குறிப்பு unbelief. அவிசுவாசம். Listen to me. Unbelief அவிசுவாசம் makes you a prisoner of this everyday life. இந்த ஒவ்வொரு அனுதின வாழ்க்கையிலே உங்களை சிறைப்படுத்தி விடும். Unbelief அவிசுவாசம் makes you a earthly Christian. உங்களை பூமிக்குரிய கிறிஸ்தவனாய் மாற்றிவிடும். Unbelief அவிசுவாசம் makes you to worry about everyday life. ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையை குறித்து கவலைப்படுறவனா மாத்திரும். And it blocks you from your eternal
calling on your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நித்திய அழைப்பிலிருந்து உங்களை தடுத்து நிறுத்திவிடும். Many people don't serve the kingdom of God. அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேவை செய்வதில்லை. They don't seek the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதும் They கிடையாது. don't serve the king. அவர்கள் ராஜாவுக்கு சேவகம் செய்வதில்லை. They don't serve for the eternity. அவர்கள் நித்தியத்துக்காக உழைப்பதில்லை. But I know one thing. ஒரு காரியம் எனக்கு தெரியும். All of you want to serve God. நீங்க எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புறீங்க. All of you want to serve, seek God's kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்தை தான் எல்லாரும் தேட விரும்புறீங்க. All of you want to keep it as a number one priority. உங்களுடைய வாழ்க்கையின் தலையாய கடமையாக அதை வைக்கத்தான் விரும்புறீங்க. But what's the hindrance? ஆனா எது தடை? Your mind is focused on this earthly life. உங்களுடைய மனது இந்த பூமிக்குரிய காரியத்தையே பாக்குது. My food, என்னுடைய my உணவு, body, என்னுடைய my சரீரம், need, என்னுடைய தேவை, my family, என் குடும்பம், my children, என் பிள்ளைகள், my husband, என் கணவர், my husband's family, என் குடும்பத்து என் கணவருடைய my குடும்பம், wife's family, என் மனைவியினுடைய குடும்பம், my. எனது Because you are in it, நீங்க இந்த நான் எனதுங்கிறதுக்குள்ளே கிடக்கிறதுனால you could not fulfill your divine calling. உங்களுடைய தெய்வீக அழைப்பை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. The reason is unbelief. அதுதான் அவிசுவாசத்துக்கு காரணம். Why? ஏன் You don't believe. நீங்க அதை நம்புறதில்ல. The Lord who feeds the birds, பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், He will feed me. அவர் என்னை போஷிப்பார். Hallelujah. Hallelujah. He will take care of my children. என்னுடைய குழந்தைகளை அவர் கவனித்துக் கொள்வார். I will place everything on the altar. எல்லாவற்றையும் நான் பலிபீடத்தில் வைப்பேன். All my problems, என்னுடைய எல்லா பிரச்சனைகள், all my financial என்னுடைய problems, பொருளாதார பிரச்சனைகள், all the sicknesses, எல்லா வியாதிகள், all my problems, என்னுடைய எல்லா பிரச்சனைகள் I just place it on the altar. நான் பலிபீடத்தில் வைப்பேன். I have your calling in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு இருக்கிறது. I have your calling in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு இருக்கிறது. I cannot stay back in this earthly life. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நான் நின்ற முடியுமா என்ன? When that faith comes, அந்த விசுவாசம் வரும் பொழுது God will take care of me. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Then you become, you make your priority right. பிறகு உங்களுடைய பிரையாரிட்டியை, உங்களுடைய கவனத்தை சரியாக வைப்பீர்கள். How many of you, everybody say it? எல்லாரும் சொல்லுங்க. Unbelief. அவிசுவாசமே, எல்லாம் சொல்லுங்க. Unbelief, everybody. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. அவிசுவாசம். Unbelief. அவிசுவாசம் Makes me to worry about this world. இந்த உலக காரியத்திலே நீ கவலைப்பட வைக்கிறது. Unbelief அவிசுவாசம் focuses my attention on this world. இந்த உலக காரியத்திலே என்னுடைய கவனத்தை வைக்கவே விரும்புகிறது. Unbelief அவிசுவாசம் magnify the problems of this world இந்த உலகத்தின் பிரச்சனைகளையே பெருசுபடுத்தி காண்பிக்கிறது. and stops me from fulfilling my divine calling. என்னுடைய தெய்வீக அழைப்பை நான் நிறைவேற்றாதபடி அது என்னை தடுத்து நிறுத்து. Everybody say it in the name of Jesus Christ of Nazareth. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I hate unbelief. அவிசுவாசத்தை வெறுக்கிறேன். I rebuke it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொள்ளுகிறேன். Get out of my life. என் வாழ்க்கையை விட்டு போ. I cannot be a prisoner of this temporary life. இந்த தற்காலிக வாழ்க்கையிலே சிறைப்பட்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும் வாய். I cannot be a prisoner. நான் ஒரு சிறை கைதியாக இந்த உலக காரியத்திலேயே சிக்கிக் கொள்ள Of மாட்டேன். this temporary life. இந்த தற்காலிக வாழ்க்கை All the time thinking about this world, this relationship. எல்லா நேரம் இந்த உறவு, இந்த உறவு, இந்த உலகம், இந்த உணவு, உணவு, உடை இதுக்குள்ளே நிக்க மாட்டேன். She said it, he said it, she said it. அவன் she சொன்னா, did it, இவன் he சொன்னா, did it. அவன் சொன்னா, இப்படி செஞ்சா, அப்படி செஞ்சா. Stop it in Jesus. நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. Today know what I am going to do. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? How many of you believe Jesus lives in you? உங்களுக்குள்ள இயேசு வாழ்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that Jesus hates unbelief? இயேசு கிறிஸ்து அவிசுவாசத்தை வெறுக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe Jesus rebukes unbelief? இயேசு கிறிஸ்து அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். எத்தனை பேர் So விசுவாசிக்கிறீங்க? you have to cooperate with Jesus. ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு நீங்க ஒத்துழைக்க வேண்டும். Even the Mark 16:14. Quick. மார்க் 16:14 கூட சீக்கிரமா போ. Later he appeared to the 11 as they sat at the table, and he rebuked their unbelief and hardness of heart, because they did not believe those who had seen him after he had risen. Listen, not only when he was on this earth, இந்த உலகத்தில் இருந்ததை பார்த்தது மாத்திரம் இல்ல, even after his resurrection, அவருடைய உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு கூட he met the 11 disciples அந்த 11 சீடர்களை திரும்பி சந்தித்தார். and he rebuked them. அவர்களை கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை குறித்து. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Unbelief அவிசுவாசம் hardens your heart. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தும். He rebuked their unbelief
and the hardness of their hearts. அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அவருடைய இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். Everybody say it. Unbelief எல்லாரும் சொல்லுங்க, அவிசுவாசம் hardens my heart. அது என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. Hardens my heart. என்னுடைய இருதயத்தை For கடினப்படுத்துகிறது. God, அது தேவனுக்கு, for the revelations, அவருடைய வெளிப்பாடுக்கு, for the supernatural, இயற்கைக்கு மேலான for the காரியங்களுக்கு, miracles, அற்புதங்களுக்கு, it hardens my அது heart. என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. And Jesus rebukes it. இயேசு அதை கடிந்து கொண்டார். Everybody say, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I rebuke you unbelief. ஓ அவிசுவாசமே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். Get out of my life. என் வாழ்க்கையை விட்டு வெளியே போ. You spirit of worriness. எல்லா கவலையின் ஆவியே, Don't worry about this earthly life. இந்த உலக வாழ்க்கையை குறிச்சே கவலைப்படாத. Get out. வெளியே போ. I have your calling. எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது. I have your calling. எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது. I have your prime concern. எனக்கு ஒரு முக்கியமான பிரதான நோக்கம் இருக்கு. I have number one cause. என்னுடைய முதல் தரமான ஒரு அழைப்பு இருக்கு. To seek God. தேவனை தேடுவது. And His kingdom. அவருடைய ராஜ்யத்தை And தேடுவது. His righteousness. அவருடைய நீதியை தேடுவது. In Jesus. இயேசுவின் நாமத்தில். Something is happening in the spirit now. இப்பொழுதே ஆவியிலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Something is happening now. இப்பொழுது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. You cannot delay anymore. இனிமேலும் நீங்கள் தாமதிக்க முடியாது. The Holy Spirit tells me பரிசுத்த ஆவியானவர் எனக்கு there சொல்லுகிறார். are some people with a full time calling upon your life. உங்களுடைய வாழ்க்கையில முழு நேர அழைப்பு பெற்ற சிலர் இருக்கிறீர்கள். You know it. உங்களுக்கு அது தெரியும். God spoke to you. கர்த்தர் உங்களோடு பேசி God இருக்கிறார். revealed to you. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். But you are waiting and waiting and waiting. ஆனால் நீங்களோ காத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். Because of this worriness. இந்த கவலைகளினாலே What will happen என்ன நடக்கும்? if I go for ministry? நான் ஊழியத்துக்கு போயிட்டா Rebuke that unbelief. அந்த அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுங்கள். Rebuke that unbelief. அந்த அவிசுவாசத்தை கடிந்து In கொள்ளுங்கள். Jesus' name. இயேசுவின் நாமத்தில். And some of you உங்களிலே சிலர் all the time worry about your kids. எப்ப பார்த்தாலும் பிள்ளை. God says, கர்த்தர் சொல்லுகிறார், I gave you kids. நான் தான் உங்களுக்கு குழந்தைகளை I கொடுத்தேன். gave you your children. உங்களுக்கு குழந்தைகளை நான் தான் கொடுத்தேன். They are in my hand. அவங்க என் கரத்துல I இருக்கிறாங்க. know you are a steward. நீங்க அவர்களை வளர்த்து கொடுக்கிறவங்க. I know you have to care. நீங்க அவங்களுக்கு கரிசனை கொள்ளணும், எனக்கு தெரியும். But you cannot worry about them all the time. ஆனா, கரிசனை வேற, கவலை வேற. கவலைப்படக்கூடாது. You cannot lose your calling because of your children. உங்க குழந்தை மேல கவலைப்பட்டு உங்க அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. Hallelujah. Hallelujah. How many of you rebuke that unbelief? அந்த அவிசுவாசம் எத்தனை பேர் கடிந்து கொண்டீங்க? Whatever is your unbelief, rebuke. உங்களுடைய அவிசுவாசம் எதுவா இருந்தாலும் இப்பவே கடிந்து கொள்ளுங்க. Come on, do it in இப்பவே Jesus நீங்களே சொல்லுங்க, Christ. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' name. என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற எல்லா அவிசுவாசமே இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு போ. Hallelujah. 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 Then பிறகு what does the unbelief does? அவிசுவாசம் நமக்கு என்ன செய்யுது? And come to Matthew 8. மத்தேயு 8க்கு வாங்க. Matthew 8. மத்தேயு 8 Verse 8. 8வது வசனம். Assuredly, verse 10. Assuredly, I say to you, I have not found such a great faith, not even in Israel. Next word. And I say to you that many will come from the east Everybody and the say. west. Everybody say. எல்லாரும் சொல்லுங்க. Many will come அநேகர் வருவாங்க. from the east, கிழக்கிலிருந்தும் from the west, மேற்கிலிருந்தும் and sit with Abraham. ஆபிரகாமோடு அமருவார்கள். But, ஆனால் but, But the sons of the kingdom everybody says, sons of the kingdom ராஜ்யத்தின் புத்திரர் will be cast out into outer darkness. will be cast out into outer darkness. They will be weeping and gnashing of They will teeth. be weeping and gnashing of teeth. பற்கடிப்பும் அழுகையும் இருக்கக்கூடிய இருள் நிறைந்த பகுதியிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரர். If you want to see the horror of unbelief, அவிசுவாசத்தினுடைய அகோரத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் you go to Israel. நீங்க இஸ்ரேல் போய் பாருங்க. You go to Israel. இஸ்ரேலுக்கு போய் பாருங்க. Abraham children. ஆபிரகாமுடைய பிள்ளைகள். Children of God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற அந்த பிள்ளைகள். Abraham children. ஆபிரகாமுடைய பிள்ளைகள். David's descendants. தாவீதுனுடைய பிள்ளைகள். The whole Old Testament talks about them. பழைய ஏற்பாடு முழுவதும் அவர்களை குறித்து பேசுகிறது. But what's the result? அவர்களுடைய விளைவை பாருங்க. Still their hearts are hard. இன்னும் அவருடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது. Still they cry for Messiah to come. இன்னும் மெசியா வர வேண்டுமேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. Messiah came 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மெசியா வந்தாச்சு. Still they are crying. இன்னும் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். Jesus said, இயேசு சொன்னார், this Roman officer, இந்த ரோம ஆபீசர், he exhibits a great faith. அவருக்கு இந்த ரோமனுக்கு அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. He exhibits a great faith.
faith, அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. but the sons of the kingdom ஆனால் தேவர் ராஜ்யத்தின் பிள்ளைகள் will be casted out into the fire. அவர்கள் அங்க அழுகையும் பற்கடிப்புள்ள நெருப்பிலே தள்ளப்படுகிறார்கள். Listen to me. நல்லா கவனிங்க. Hebrews 3:12 and 19. எபிரேயர் 3:12 இருந்து 19 வரை. Millions of people, பல கோடி ஜனங்கள் they started their journey with Moses. மோசேயோடு கூட தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். 19. 19. ஆதலால் So we see that they could not enter in because of unbelief. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Why the Israelites could not accept Messiah? ஏன் மெசியாவை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? Why they were cut off from the tree? ஏன் அந்த மரத்திலிருந்து அவர்கள் வெட்டப்பட்டார்கள்? Why? ஏன்? Why you and me, the Gentiles, were attached to that அந்த why? ஒடிக்கப்பட்ட Olive tree. அந்த ஒலிவ மரத்திலே ஒடிக்கப்பட்ட கிளை இருந்த இடத்திலே புறஜாதிகளாக நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? Because of unbelief. அந்த அவிசுவாசத்தினாலே அவர்களை வெட்டி போட்டு நம்மளை ஒட்டி விட்டார். They could not enter into their promised land. அவர்களுடைய வாக்குத்தத்த தேசத்துக்குள் அவர்களால் நுழைய முடியவில்லை. I know God has given you wonderful promises. கர்த்தர் உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். God has given us the greatest life in Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அளப்பரிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். But the church is not enjoying it. ஆனால் சபையோ அதை அனுபவிக்கவில்லை. Everybody say it with me now. எல்லாரும் இப்பொழுது சொல்லுங்கள். அவிசுவாசம். Unbelief. அவிசுவாசம் stops you from entering into your Canaan. உங்களுடைய கானானுக்குள் நீங்கள் நுழைய முடியாதபடி உங்கள் அவிசுவாசம் தடுத்து நிறுத்துகிறது. Everybody say my unbelief. எல்லாரும் சொல்லுங்க என் அவிசுவாசம் stops me என்னை நிறுத்துகிறது from enjoying my life in Jesus. கிறிஸ்துவுக்குள் நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் அது தடுக்கிறது. Everybody say I hate unbelief. நான் அவிசுவாசத்தை வெறுக்கிறேன். I rebuke unbelief. அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறேன். Everybody say I have a life in Christ. கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Life in Canaan. கிறிஸ்துவுக்குள் கானானுக்குள் life of authority. ஒரு அதிகாரத்தின் வாழ்க்கை இருக்கிறது. Life of glory. மகிமையின் வாழ்க்கை இருக்கிறது. Life of riches. ஐஸ்வரியத்தின் வாழ்க்கை இருக்குது. Life of liberty. விடுதலையின் வாழ்க்கை இருக்குது. Life of wealth. செல்வ செழிப்பான வாழ்க்கை எனக்கு இருக்குது. That's my life. அதுதான் என் வாழ்க்கை. That's my life. அதுதான் என் வாழ்க்கை. Because of unbelief, அவிசுவாசத்தினாலே I could not enjoy it. அதை நான் அனுபவிக்க முடியவில்லை. Now, இப்பொழுது everybody say now. இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க இப்பொழுது இயேசு கிறிஸ்து நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய அவிசுவாசமே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். I jump into my possession. என்னுடைய சுதந்திரத்துக்குள் நான் குதிக்கிறேன். How many of you are going to enjoy that liberty now? இப்பொழுது அந்த விடுதலை எத்தனை பேர் அனுபவிக்க போகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Today a miracle is happening. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. From tomorrow, நாளையிலிருந்து you are going to enjoy your possessions in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Come to Matthew 8. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 23 to 27. 23 இலிருந்து 27. Matthew 14. மத்தேயு 14. 22 to 32. 22 இலிருந்து 32. You can read it afterwards. பிறகு வாசித்துக் கொள்ளலாம். Mark chapter 4. மார்க் 4ஆம் அதிகாரம் 35 to 41. 35 இலிருந்து 41. Every time you see this occasion, இந்த நடந்த நிலைமையெல்லாம் பார்த்தா you know why the disciples screamed? ஏன் அந்த சீடர்கள் கத்தினாங்க? Why the disciples screamed? ஏன் அவர்கள் அலறினார்கள்? Jesus was in the boat. இயேசு கிறிஸ்து படகில தான் இருந்தார். They were crying. அவர்கள் அழுதார்கள். Lord, we are drowning. கர்த்தாவே நாங்கள் அமிழ்ந்து போகிறோம். We are perishing. நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். Don't you care? எங்களை கவனிக்க மாட்டீங்களா? Don't you care? எங்களை கவனிக்க மாட்டீங்களா? And when Jesus calmed the storm, இயேசு கிறிஸ்து அந்த புயலை அதட்டி அமைதிப்படுத்தின பிறகு, you know what they said? என்ன தெரியுமா சொன்னாங்க? Who is this man? யார் இந்த மனிதர்? Who is this man? யார் இந்த மனிதர்? What sort of man is he? எப்படிப்பட்ட மனிதர் இவர்? Even the winds obey him. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிகிறதே. You know why? ஏன் தெரியுமா? They didn't see him as the authority of heaven and earth. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவர் என்பதை அவர்கள் அறியவில்லை. They saw him as a man. அவர் ஒரு மனுஷரா பார்த்துட்டாங்க. They said, who is this man? யார் இந்த மனிதர்? What sort of man is he? எப்படிப்பட்ட மனிதர் இவர்? Shall I tell you one thing? நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லவா? Unbelief அவிசுவாசம் underestimates God.
தேவனை குறைத்து மதிப்பிடுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, unbelief. அவிசுவாசம். Unbelief. அவிசுவாசம் Limits God. தேவனையே குறைச்சிருது. Unbelief. அவிசுவாசம் Insults God. தேவனுக்கு ஒரு அவமானமாக இருக்கிறது. Unbelief. அவிசுவாசம். Everybody say it. Unbelief. எல்லாரும் சொல்லுங்க, அவிசுவாசம் Underestimates God. தேவனை குறைச்சு மதிப்பு போடுது. Unbelief. அவிசுவாசம் Belittles God. அவர் தேவனை சின்னவராக்குது. See, Jesus, when he stopped it, கவனிங்க, இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தின போது, hey, ஏய், what is this? என்னப்பா இது? What kind of man is he? எப்படிப்பட்ட மனிதர் இவர்? They saw Jesus as a man. இயேசுவை ஒரு மனுஷ தெய்வமா பார்த்தாங்க. That was the reason for their unbelief. அதுதான் அவருடைய அவிசுவாசத்தின் விளைவு. The disciples who were walking on the day of resurrection to Emmaus, எம்மா ஊருக்கு அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நடந்து கொண்டிருந்த சீடர்கள், Jesus was walking with them. இயேசு அவர்களோடு தான் நடந்து போனார். And they were talking and talking and worrying and worrying. ஆனா அவங்க பேசிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே போறாங்க. And Jesus was walking with them. இயேசுவும் அவர்களோடு நடந்து கொண்டு The போனார். resurrected Savior உயிர்த்தெழுந்த அந்த இரட்சகர் was walking. அவர்களோடு நடந்து கொண்டிருந்தார். But they couldn't recognize him. ஆனால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை, அவங்களால கண் திறக்கப்படல. They said, what are you? He asked them, what are you talking about? எதை பத்திப்பா பேசிக்கிட்டு போறீங்கன்னு கேட்டார். You know what the man said? அந்த மனுஷன் என்ன தெரியுமா? Hello. ஹலோ, Are you a stranger in Jerusalem? எருசலேம்ல நீ அந்நியரா? Unbelief அவிசுவாசம் அவர் அந்நியரா பாக்குது. blinds your eyes. உங்களுடைய கண்களை குருடாக்கி விடும். Blinds your eyes. உங்களுடைய கண்ணை குருடாக்கும். And show your loving Savior as a stranger. உங்களுக்கு பிரியமான இரட்சகரை ஏதோ அந்நிய தெய்வமாக அந்நியரை போல பார்க்க வை. Even when Jesus stands by your side, இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வந்து நிக்கும்போது கூட you cannot see him அவரை உங்களால பார்க்க முடியாது. because of your unbelief. உங்களுடைய அவிசுவாசத்தினாலே. Unbelief blinds our eyes for Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்க்காதபடி அவிசுவாசம் உங்க கண்களை மூடிவிடும். Why we could not hear his voice? ஏன் அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியல? Unbelief. அவிசுவாசம் பிரதர். Why we could not see visions? ஏன் தரிசனங்களை நாம் பார்க்க முடியவில்லை? Unbelief. அவிசுவாசம். Why there is no prophecy? அங்க தீர்க்க தரிசனம் இல்லையே, ஏன்? Unbelief. அவிசுவாசம். The Bible says, he that prophesies, let him prophesy according to the level of his faith. அவருடைய விசுவாச அளவின்படியே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச அளவின்படி சொல்லக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. Do you know how many of you believe that resurrected Savior is in this place? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இடத்துல உயிர்த்தெழுந்த இரட்சகர் இருக்கிறார் என்று? But why we couldn't see him? ஏன் அவரை பார்க்க முடியல? Unbelief அவிசுவாசம் blinds our eyes. நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. For an unbeliever, ஒரு அவிசுவாசிக்கு it blinds their eyes. அது அவருடைய கண்களை குருடாக்குது. But for a believer, ஆனா விசுவாசிக்கு it dims our eyes. நம்முடைய கண்களை மங்க வைத்து விடுகிறது. Are you able to understand? புரிந்து கொண்டீங்களா? Jesus was walking. இயேசு கிறிஸ்து நடந்தார். You think about one day. ஒரு நாள் அவர்களால் நடக்க முடியல. In Matthew 14 மத்தேயு 14 the disciples, I gave you already the scriptures. ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வசனமும் கொடுத்துட்டேன். The disciples were going on the boat. சீடர்கள் போட்ல போய்கிட்டு இருக்காங்க. A heavy tempest came, wind பெரிய came, புயல் வந்தது. and they were rowing very hard. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. At 3 o'clock, 3 மணிக்கு அதிகாலையில Jesus came இயேசு கிறிஸ்து வந்தார். to help them. அவர்களுக்கு உதவி செய்ய. To help them. அவர்களுக்கு உதவி He செய்ய. walked on the water. அவர் தண்ணீர்ல நடந்து வந்தார். He walked on the water. தண்ணீர்ல நடந்து வந்தார். The disciples looked at him. சீடர்கள் அவரை பார்த்தாங்க. They screamed. அவங்க கத்துனாங்க, அலறினாங்க. They said, அவங்க சொன்னாங்க, it's a ghost. ஆவி ஆவி கெட்ட ஆவி. கொட்டாவி விடுற நேரத்துல இப்படி Unbelief. அவிசுவாசம். Unbelief. அவிசுவாசம். Sometimes சில நேரத்துல even the unbelief will make you to see as a demon sometimes. சில நேரத்துல அவிசுவாசம் ஆவியானவரை கூட அசுத்தாவியா பார்க்க வச்சு. Even when the Holy Ghost does something, the unbelief will say, it's not the Holy Ghost, it's a demon. பரிசுத்தாவியானவர் ஏதோ அற்புதத்தை செஞ்சிட்டா கூட இல்ல 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 இது ஏதோ அசுத்தாவியா இருக்கும் போல இருக்குது. அவிசுவாசம் அப்படித்தான் அலற வைக்கும். Even when Jesus walks and touches you, இயேசு கிறிஸ்துவே நடந்து வந்து உங்களை தொட்டா கூட it may not be Jesus. ஒருவேளை இயேசுவா இருக்க முடியாது. Maybe a demon. அசுத்தாவியா இருக்குமோ? Maybe a neighbor. ஐயோ பக்கத்துல இருக்கிறவன் தொட்டுட்டானோ? In one of my seminars, இது போல கருத்தரங்கல ஒண்ணுல the dew came. அங்க பனி இறங்கி வந்தது. Many people, they were drenched in the dew. அந்த பனியில நிறைய பேர் நனைந்தார்கள். One man thought, ஒருத்தர் நினைச்சாரு, the neighbor is spitting on him. யாரோ பக்கத்துல இருக்கிற துப்பிட்டார் போல இருக்குது. That's unbelief. அது அவிசுவாசம்.
பனித்துளி விழுகிறதை கூட பக்கத்துல இருக்கிற எச்சி துளியா பாக்குறது. Then he thought it's raining outside. பிறகு வெளிய மழை பெய்யுது போல இருக்கு, தூறல் சாரல்னு நினைச்சார். He went outside. வெளியில போய் பார்த்தாரு, The sun was bright. அங்க பெரிய வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது. Then he was convinced. பிறகுதான் மனசுல வந்துச்சு, யப்பா. Listen, கவனிங்க, when God moves here, கர்த்தர் இங்கே உலாவும் போது you cannot have this wicked unbelief in your heart. உங்க வாழ்க்கையில இருதயத்துல இந்த கெட்ட அவிசுவாசம் இருக்க கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? When God speaks to you, கர்த்தர் உங்களிடத்துல your பேசும்போது unbelief will say, உங்க அவிசுவாசம் சொல்லும், it's not God. இது கர்த்தர் இல்ல, It's devil. அது சாத்தான். Don't do it. அது செய்யாத. Unbelief. It அவிசுவாசம் perverts your perception of God. தேவத்துவத்தை தலைகீழாக்கிரும். It confuses your mind. உங்க மனசை குழப்பி விட்டுரும். You don't know what is God, what is devil, what is human. உங்களுக்கு தேவன் யாரு, மனுஷாவி யாரு, கெட்டாவி எது, தேவாவி தெரியாது, ஒரே குழப்பம். Everybody lift up your hand and say, in the name of Jesus எல்லார் Christ கையை of உயர்த்தி Nazareth, சொல்லுங்க, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I rebuke unbelief. அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறேன். I rebuke every spirit of unbelief. எல்லா அவிசுவாச ஆவியை கடிந்து I கொள்ளுகிறேன். hate it. அதை எதிர்க்கிறேன், வெறுக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வெறுக்கிறேன். Then பிறகு Peter, பேதுரு, Jesus said, cheer up, don't worry, it is I. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள்னார். Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Jesus said, இயேசு சொன்னார், it is I. நான் தான். You know what Peter said? பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? Lord, If it is you. நீராக இருந்தால். எப்படி? இயேசுவே சொன்னார், it is I. அட நான் தான்ப்பா வந்திருக்கிறேன் சொன்ன பிறகு இந்த அப்பு, If it is you. நீராக இருந்தால். The horror of unbelief. அவிசுவாசத்தினுடைய பயங்கரம். Unbelief is broken. அவிசுவாசம் உடைக்கப்பட்டு விட்டதென்றால் Nothing can stop you in the kingdom when the coming revival. வரக்கூடிய எழுப்புதலே தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களை தடுத்து நிறுத்த ஒரு சக்தி கிடையாது. Hallelujah. 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 Hallelujah to the King of Kings. Hallelujah to the Lord of Lords. Come on, come on. Hallelujah to the King of Kings. Hallelujah Clap to your the hands. Lord of Lords. In the presence of our King, there is joy forevermore. Let us lift a voice and sing songs of glory, songs of honor, songs of glory to our King. Hallelujah to the King of Kings. Hallelujah to the Lord of Lords. Listen, I am not condemning you for unbelief. அவிசுவாசத்துக்காக உங்களை நியாயம் தீர்க்கவில்லை. I am trying to help you to hate the unbelief and rebuke the unbelief. அவிசுவாசத்தை வெறுத்து அதை வெளியே விரட்டும்படியாக உங்களை ஊக்குவிக்கிறேன். Because Jesus rebuked it. ஏனென்றால் இயேசு அதை கடிந்து கொண்டார். So you and I have the authority to rebuke it. அவர் செய்தபடியே நானும் அந்த அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளவும் விரட்டவும் அதிகாரம் And எடுக்கிறேன். Peter said, பேதுரு சொன்னார், okay, if it is you, நீர் என்றால் command me to come. வா என்று எனக்கு கட்டளை கொடுங்க. Jesus said, come. இயேசு சொன்னார், வாப்பா. One day, ஒரு நாள் a preacher ஒரு பிரசங்கியார் was asking the Lord, கர்த்தர்ட்ட கேட்டார், Lord, why did you ask him to come? ஏன் அவரை வான்னு சொன்னீங்க? You know his faith was not strong. அவருடைய விசுவாசம் அவ்வளவு பலன் உள்ளது இல்லைன்னு தெரியும். You know his faith was not highly developed to walk on the water. தண்ணியில நடக்கிற அளவுக்கு தம்புரானுக்கு பலன் இல்லைன்னு உமக்கு தெரியும். Then why did you ask him to walk? ஆனா அப்படி இருந்து ஏன் வாப்பான்னு சொல்லி வச்சீங்க? Jesus told him, இயேசு சொன்னார் அவர்ட்ட, I didn't ask him to come. நான் அவரை வான்னு சொல்லல, நான் சொல்லல. I didn't ask him. I didn't say come. I didn't ask him to come. வாப்பான்னு நான் சொல்லல. The preacher was very upset. அந்த பிரசங்கியாருக்கு ஒரே குழப்பம். Jesus, இயேசுவே, you said it. நீங்க தான் சொன்னீங்க. Jesus said, no, I didn't say it. இயேசு சொன்னார், நான் சொல்லலப்பா. He said, immediately he rushed to the Bible. உடனே வேதத்தை எடுத்து பார்த்தார். And he said, Jesus, அவர் சொன்னார், இயேசுவே, see Matthew 14. அந்த மத்தேயு 14 பாருங்க. You did say come.
நீங்க தான் சொன்னீங்க வான்னு அவரை. You know what Jesus இயேசு smiled என்ன தெரியுமா and சிரிச்சுக்கிட்டே Jesus சொன்னார்? told him, இயேசு அவர்ட்ட என்ன தெரியுமா சொன்னார்? my son, மகனே, Peter didn't give me any choice. பேதுரு எனக்கு வேற ஒரு சாய்ஸே கொடுக்கல. He didn't give me any வேற choice. சந்தர்ப்பமே கொடுக்கல. He says, அவர் சொல்றார், if it is you, நீரே ஆனால் command me to come. நான் வரும்படியாக கட்டளையிடுங்க. If I say no, நான் மாத்திரம் இல்லைன்னு சொல்லியிருந்தா he will think it is not I. நான் தான் இல்ல, அது வேற என்னவோன்னு அங்கேயே மூழ்கி So போயிருப்பான். he didn't give me any choice. ஆகவே எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமே கொடுக்கல. He says, if it is you, say come. So I said come. நீரே ஆனால் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு வேற வழியில கூப்பிட்டுட்டேன். So to prove him that I am that person, I said come to prove him. இருக்கிறவர் நான் தான், வந்திருக்கிறவர் நான் தான் சொல்றதுக்காகவாவது அவரை நடக்க வைக்க வேண்டியது என் வேலையா போச்சு. அவரை வான்னே வந்துட்டார். Okay, let it be another story. அது இன்னொரு கதை, விட்டுருங்க. Then what happened? என்ன நடந்தது? He walked on the water. அவர் தண்ணியில நடந்தார். Then he saw the wind. பிறகு காற்றை பார்த்தார். Listen to me. நல்லா கவனிங்க. He was walking few steps supernatural. இயற்கைக்கு மேலாக ஒரு 4 நடந்தார். When the unbelief crept in, அவிசுவாசம் வந்து இதயத்தை பிடிச்ச உடனே he began to sink. உள்ள மூழ்க ஆரம்பித்தார். Unbelief அவிசுவாசம் makes a supernatural person as a natural person. இயற்கைக்கு மேலான ஆளை கூட இயற்கை மண்டலத்துல தள்ளிரும். அசாதாரண மண்டலத்திலிருந்து சாதா மண்டலத்துக்கு வந்துரும். You are a supernatural person. நீங்க அசாதாரண செய்கை செய்கிறவர். Supernatural Jesus lives in you. இயற்கைக்கு மேலான இயேசு உங்களுக்குள் வாழ்கிறார். Supernatural Holy Ghost is upon you. இயற்கைக்கு மேலான ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கிறார். Every day you must be a miracle. ஒவ்வொரு நாளும் நீங்களே அற்புதம். You must be a miracle. நீங்கள் ஒரு அற்புதமாக தான் இருக்கணும். Everything about you must be a miracle. உங்களை பத்தின எல்லாமே அற்புதம் தான். Hallelujah. Hallelujah. If I ask you how did you get this shirt, எப்படி இந்த சட்டை உங்களுக்கு கிடைச்சதுனா, now you have to say it's a miracle. நீங்க சொல்லணும் இது ஒரு அற்புத சட்டை. அசட்டையா இருக்க கூடாது. If I say how did you get that refrigerator, எப்படி உங்களுக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் குளிர்பதன பெட்டி கிடைச்சதுன்னா, oh it's a big miracle, let me open. அதை ஏன் கேக்குறீங்க? அதை திறந்து காமிக்கல, அதுவே பெரிய அற்புதம். Everything for a child of God must be a miracle. ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாமே கட்டாயமான பாடம் அற்புதம் என்பது. But why we are living in the natural realm? ஆனா சாதா மண்டலத்துல ஏன் வாழ்ந்து தொலைக்கிறோம்? Natural thinking, எல்லாம் எப்பவுமே சாதாவா natural நினைக்கிறது. fighting, சதா சண்டை. not the supernatural fighting, இயற்கைக்கு மேல ஆவியோட சண்டை போடுறதுல இந்த பாவியோட சண்டை. natural eating, எப்ப பார்த்தாலும் சாதா சாப்பாடு, natural habits. எப்ப பார்த்தாலும் சாதா பழக்க வழக்கம். Who made us natural? யாருங்க சாதாரணமா ஆக்குனது உங்களை? That unbelief. அந்த அவிசுவாசம். We must hate it. அதை நாம் வெறுக்க வேண்டும். Everybody say, I hate unbelief. நான் அவிசுவாசத்தை வெறுக்கிறேன். In the name of Jesus இயேசு Christ, கிறிஸ்துவின் நாமத்தினாலே I get out. வெளியே போ. I command you. நான் உன்னை கட்டளையிடுறேன், வெளியே போ. சத்தமா சொல்லுங்க, unbelief. Shout it, unbelief. I cannot tolerate you now. நான் உன்னை இனி சகிக்க முடியாது. Get out. வெளியே போ. Get out. வெளியே போ. You limit the Holy One of Israel. பரிசுத்த இஸ்ரவேலை நீ தடுத்து விட்டாய். அவரை குறைச்சு மதிப்பிட வச்சாய். Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Unbelief அவிசுவாசம் frustrates God. தேவனையே சஞ்சலப்பட வச்சிரும். Makes him angry. அவரை கோபப்பட வச்சிரும் அவிசுவாசம். Psalm 78. சங்கீதம் 78 22. 22. The Bible says, வேதம் சொல்லுகிறது, when they were speaking in unbelief, அவிசுவாசத்திலே அவர்கள் பேசின போது God was grieved. கர்த்தர் அவ்வளவு துக்கப்பட்டார். His anger arose. அவருடைய கோபம் எழும்பிற்று. The unbelief அவிசுவாசம் makes him angry. அவரை கோபப்படுத்துகிறது. Makes him grieved. அவரை துக்கப்படுத்துகிறது. Makes him frustrated. அவரை அதைரியப்படுத்த வைக்கிறது. Listen to me. நல்ல கவனிங்க. Unbelief அவிசுவாசம் should never be tolerated. ஒரு நாள் சகிக்க கூடியதல்ல. Without faith, விசுவாசம் இல்லாமல் it's impossible to please God. தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். Don't think, my problem. Some people laugh and say, my problem is unbelief. ஏன் பிரச்சனை பிரதர்? அவிசுவாசம் தாங்க. ஏன்னா அது அவ்வளவு சாதாரணம். அவ்வளவு சாதாரணமாவா எடுக்கிறது? அடிச்சு துரத்தணும். I am Thomas பேத்தி, Thomas granddaughter. நான் வந்து நம்ம ஊருக்கு வந்து தாமஸ் இருக்கார்ல, அவர் பேத்தி பேரன்தானே நம்ம. Just imagine if a person say, what is to do? My problem is adultery, brother.
ஒருத்தர் வந்து பிரதர் என் பிரச்சனை வந்து இந்த விபச்சார பழக்கம் தாங்க அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நீங்களும் கூட சேர்ந்து சிரிப்பீங்களா? நீங்களும் சிரிப்பீங்களா? Unbelief is horrible. அவிசுவாசம் என்பது மிக பயங்கரமானது. Then பிறகு unbelief அவிசுவாசம் makes you powerless, உங்களை வல்லமையற்றவனாய் மாற்றிவிடும். impotent. உங்களை அங்க சக்தியற்றவனாய் மாற்றிவிடும். Unbelief அவிசுவாசம் blocks the authority and the power to flow from you. உங்களுக்குள்ளிருந்த அதிகாரமும் வல்லமையும் புறப்படாதபடி தடுத்து நிறுத்தும். Unbelief அவிசுவாசம் makes the impossible things, it makes it impossible. அவிசுவாசமானது கூடுகிற காரியத்தை கூட கூடாததாக மாற்றிவிடும். Jesus said all things are possible to him that believes. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, I am a believer. நான் விசுவாசி. All things are possible எல்லா to a believer. Say, எல்லா காரியங்களும் all things எல்லாம் are possible முடிய to the கூடும். believer. விசுவாசியால் எல்லாம் கூடும். விசுவாசியால் எல்லாம் Things are possible எல்லா காரியமும் கைகூடும் to him that believes. விசுவாசிக்கிறவர்களால். But you know what this unbelief will do? ஆனா அவிசுவாசம் என்ன தெரியுமா செய்யும்? It will make the possible things impossible. கூடும் காரியத்தை கூட கூடாத காரியமாய் மாற்றிவிடும். Do you hate it? அத நீங்க வெறுக்கணுமா இல்லையா? Do you hate it? நீங்க வெறுக்கிறீங்களா? Are you ready to fight against the unbelief? இந்த அவிசுவாசத்துக்கு விரோதமா யுத்தம் செய்ய ரெடியா? Are you ready to overcome the unbelief? அவிசுவாசத்தை ஜெயிக்க ஆயத்தமா? Will you give your life to fight against unbelief? அவிசுவாசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? How many of you say, Brother Ezekiel, tell me how can I overcome this unbelief? எப்படி நான் இந்த அவிசுவாசத்தை மேற்கொள்வது சொல்லுங்க பிரதர் எசேக்கியா. The disciples said, சீடர்கள் சொன்னாங்க, why we could not cast out the devil? ஏன் எங்களால பிசாசுகளை துரத்த முடியல? Jesus said, இயேசு சொன்னார், because of your unbelief. உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். If you have faith உங்களுக்கு விசுவாசம் இருந்தா, like a mustard seed, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா you போதும். can speak to the mountain, நீங்கள் மலையை பார்த்து பேசலாம், it shall obey you. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். I just want to tell you one more point. இன்னொரு காரியம் குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். Because of unbelief, அவிசுவாசத்தினாலே we deprive people of their blessings. மக்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதை தடுத்து விட்டோம். When multitudes came to Jesus, இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரளான மக்கள் வந்தபோது he wanted to feed them. அவர்களுக்கு அவர் போஷிக்க விரும்பினார். He didn't want to send them hungry. அவர்களை பசியோடு அனுப்ப அவருக்கு மனதில்லை. But because of unbelief, அவிசுவாசத்தினாலே the disciples said, சீடர்கள் சொன்னார்கள், send them away. அவர்களை அனுப்பிவிடும். Send them away. அவர்களை வெளியே அனுப்பிடுங்க. We don't have enough. நமக்கு போதுமானது இல்ல. It is impossible to feed them. அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது முடியாத காரியம். Because of unbelief, அவிசுவாசத்தினாலே they wanted to send people away. அவர்கள் ஜனங்களை புறம்பே அனுப்ப விரும்பினார்கள். Many times people come to us அநேக நேரங்களில் ஜனங்கள் நம்மிடத்தில் வருகிறார்கள் with big needs, பெரிய பெரிய தேவைகளோடு, longing for a miracle. ஒரு அற்புதத்தை எதிர்நோக்கி வருகிறார்கள். We send them away ஆனால் அவர்களை அனுப்பி விடுகிறோம் because of unbelief. அவிசுவாசத்தினாலே. Everybody lift up your hand and say, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் resist அதை எதிர்க்கிறேன். all unbelief, எல்லா அவிசுவாசத்தை, all doubtful thoughts, எல்லா சந்தேக நினைவுகளை, all doubtful words, எல்லா சந்தேக வார்த்தைகளை, all the spirit of unbelief. எல்லா அவிசுவாச ஆவிகளை I enter into a warfare. இப்பொழுதே நான் அதற்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருகிறேன். I enter into a warfare நான் ஒரு யுத்தத்துக்குள் வருகிறேன் with unbelief. அவிசுவாசத்தோடு. In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Hallelujah. ஹalleluya. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Your fight உங்களுடைய யுத்தம் is a faith fight. அது ஒரு விசுவாச யுத்தம். Everybody say, my battle என்னுடைய யுத்தம் is a faith battle. அது ஒரு விசுவாச யுத்தம். My battle என்னுடைய யுத்தம் is a faith battle. அது விசுவாச யுத்தம். So who are your enemies? யார் உங்களுடைய எதிரிகள்? Unbelief is your enemy. அவிசுவாசம் தான் உங்க எதிரி. Doubt is your enemy. உங்களுடைய சந்தேகம் தான் உங்களுக்கு எதிரி. Decide to fight with unbelief. ஆகவே அவிசுவாசத்தோடு யுத்தம் செய்ய தீர்மானியுங்கள். Preacher, பிரசங்கியே, speak against unbelief. அவிசுவாசத்துக்கு விரோதமா பேசு. Set people free from unbelief. அவிசுவாசத்திலிருந்து ஜனங்களை விடுவி. You will see the transformation of people. ஜனங்களுக்கு மறுரூபத்தை நீங்க பாப்பீங்க. Now I am going to finish. இப்பொழுது நான் முடிக்க போகிறேன். Quickly. சீக்கிரம். How can I overcome this unbelief, sir? இந்த அவிசுவாசத்தை மேற்கொள்வது எப்படிங்க? Listen. கவனிங்க.
Number one. முதலாவது முதலாவது. Understand who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Understand your worth in Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற தகுதியை உணருங்கள். Study what the Bible says about you. உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுங்கறத படிங்க. I have no time to go deeper into it. இன்னும் ஆழமா போக எனக்கு நேரம் இல்லை. Jesus said very clearly. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். In Matthew 6 chapter. மத்தேயு 6 அதிகாரத்துல. If I can feed the birds. நான் பறவைகளை போஷிக்க முடியும் என்றால். If I can clothe the flowers. நான் பூக்களுக்கு உடுத்துவிக்க முடியும் என்றால். How much more worthy you are. நீங்கள் எவ்வளவு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், கனம் பொருந்தினவர்கள். How much more valuable you are. நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்தவர்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. I am more valuable. நான் மிகுந்த விலையேற பெற்றவன். Hallelujah. Hallelujah. Everybody say, in the eyes of God. கர்த்தருடைய பார்வையிலே. I am very 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 precious. நான் ரொம்ப 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 விலை உயர்ந்தவன். I am his child. நான் அவருடைய பிள்ளை. I am his dwelling place. நான் அவர் வாசம் செய்யும் இடம். I am his temple. நான் அவருடைய ஆலயம். I am his bride. நான் அவருடைய மணவாளன், I am his body. நான் அவருடைய சரீரம். I am his member. நான் அவருடைய அவயத்தின் உறுப்பு. I am a new creation. நான் ஒரு புது சிருஷ்டி. I tell you, when you begin to meditate this, இதை நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தால் your faith will grow very fast. உங்களுடைய விசுவாசம் வேகமாக வளரும். When the faith grows, விசுவாசம் வளரும் பொழுது unbelief will run away. அவிசுவாசம் வெளியே ஓடிவிடும். That's why the Lord told me few years ago. ஆகவே தான் சில வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னார். He specifically spoke to me. அவர் என்னிடத்துல குறிப்பாய் சொன்னார். Even in a dream he reconfirmed it. அதை என்னுடைய கனவிலே மறுபடியும் உறுதிப்படுத்தினார். Write a daily devotion. டெய்லி டிவோஷனை எழுது. Every day. அனுதின தியானத்தை எழுது ஒவ்வொரு நாளும். From Genesis. ஆதியாகமத்திலிருந்து. And write about who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை எழுது. Hallelujah. Hallelujah. Say hallelujah. சொல்லுங்க hallelujah. Number 2. இரண்டாவது, you must know who is your God. உங்களுடைய தேவன் யார் என்பதை அறிய வேண்டும். Start meditating about God. உங்களுடைய தேவனை குறித்து தியானியுங்கள். If you see him as a man, அவர் ஒரு மனுஷனா பார்த்தா, if you see him as a teacher, அவர் ஒரு போதகரா பார்த்தா, you will be a teacher. அவர் ஒரு போதகரா தான் இருப்பார். Till you die, நீங்க சாகற வரை you will see him only as a teacher. அவர் ஒரு போதனை ஒரு பெரிய சாதனை வராது, சோதனை தான் வரும். Why no miracles in the church? ஏன் சபையில அற்புதங்கள் இல்லை? People don't see him as a miracle worker. அவர் ஒரு அற்புத தேவனா பார்க்கல. Why in Kerala, Tamil Nadu so much teaching but so less power? எங்க பார்த்தாலும் கேரளா, தமிழ்நாடு உபதேசம், ஆனா ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல? We don't see him as a miracle worker. அவரை ஒரு அற்புத தேவனாக பார்க்கவில்லை. Why no healing? ஏன் சுகம் வரவில்லை? We don't see him as Jehovah Rapha. அவரை யெகோவா ரஃபாவாக பார்க்கவில்லை. We don't teach it. அதை குறித்து போதிக்கவில்லை. We don't meditate how Jesus healed the sick from Genesis. God healed the sick from Genesis to Revelation. வெளிப்படுத்தலிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை எப்படி தேவன் அற்புதங்களையும் சுகமளித்தலை செய்தார்னு பார்க்கல. We don't teach it. அதை குறித்து போதிக்கல. We don't see him as a miracle healing worker, healing minister. அவர் ஒரு அற்புத சுகமளிப்பவராக பார்க்கவில்லை. Why so much debt? ஏன் இவ்வளவு மரணம்? கடன். Why so much loss? ஏன் இவ்வளவு இழப்புகள்? Financial lack. பொருளாதார குறைவு. We don't see him as Jehovah Jireh. யெகோவா ஈரேயாக அவர் எல்லாம் சந்திக்கிறவராக சிந்திக்கவில்லை. We saw him as a missionary. அவரை ஒரு மிஷனரியாக பார்த்தோம். We didn't see him as a Jehovah Jireh. ஆனால் யெகோவா ஈரேயாக நம்மை பார்க்கவில்லை அவரை. Why we are not rich? ஏன் நாம் ஐஸ்வரியவான்களாக இல்லை? We didn't see him as a one who can make me wealthy. என்னை அவர் ஐஸ்வரிய சம்பன்னராய் மாற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கவில்லை. The Lord told me one day. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், as people recognize me, என்னை ஜனங்கள் அங்கீகரிக்கிற விதமாக, so shall I manifest myself. நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். If they recognize me as a healer, என்னை சுகமளிக்கிறவராக அங்கீகரித்தால், I will manifest my healing. நான் என்னுடைய சுகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். Know God. தேவனை அறிந்து Know கொள்ளுங்கள். yourself. உங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். Number 3. மூன்றாவதாக, Know the word power. வார்த்தையின் வல்லமை அறிந்து கொள்ளுங்கள். Word power. வார்த்தையின் வல்லமை. Know the authority of God's word. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். Matthew 8:8. மத்தேயு 18:8. Centurion said,
அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், I am an officer. நான் ஒரு ரோம ஆபீசர், I submit அதிகாரி. to the words of my supervisors. எனக்கு மேலே இருக்கிற அதிகாரியுடைய வார்த்தைக்கு I கீழ்ப்படிகிறேன். have many soldiers under me. எனக்கு கீழே அநேக வேலைக்காரர்கள் They obey இருக்கிறார்கள். my words. அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு If I say go, கீழ்ப்படிகிறார்கள். they go. நான் போவென்றால் If I say போகிறார்கள், come, they வா come. என்றால் வருகிறார்கள். If I say do, they do. நான் செய் என்றால் செய்கிறார்கள். Only speak one word. ஒரே வார்த்தை சொன்னால் போதும். Everybody shout it. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, Know the authority of God's word. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். See it. Know the authority of God's word. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். Faith comes by hearing. விசுவாசம் கேள்வியினாலே வரும். Hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே Romans வரும். 10:17. ரோமர் 10:17. Faith comes by hearing. விசுவாசம் கேள்வியினாலே வரும். The more you are full of God's word, எவ்வளவுக்கு அதிகம் தேவனுடைய வார்த்தையில் the நிறைந்திருக்கிறீர்களோ, more you are full of faith, எவ்வளவு அதிகம் விசுவாசத்தால் the நிறைந்திருக்கிறீர்களோ, more you are full of faith, எவ்வளவு அதிகம் விசுவாசத்தால் the நிறைந்திருக்கிறீர்களோ, more you drive out unbelief. அவ்வளவுக்கு அதிகம் விசுவாசத்தை துரத்த முடியும். How many of you want to fight with unbelief? எத்தனை பேர் அவிசுவாசத்தோடு யுத்தம் செய்ய Know விரும்புகிறீர்கள்? who you are. நீங்கள் யார் என்பதை அறிந்து Know கொள்ளுங்கள். who is your God. உங்களுடைய தேவன் யார் என்பதை அறிந்து Know கொள்ளுங்கள். the word of God. உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். Fill yourself with the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிரம்பியிருங்கள். More than anything else, எல்லாவற்றுக்கும் மேலாக number one that should come, number one, முதலாவது வர வேண்டியது, you have enough faith in your spirit உங்க ஆவியிலே போதுமான விசுவாசம் ஏற்கனவே இருக்குது. to manage all your struggles. உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை எல்லாம் சந்திச்சு ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய விசுவாசம் ஏற்கனவே உங்க ஆவிக்குள்ள டெபாசிட் ஆகி இருக்குது. To overcome all the power of the enemy. எதிரினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள. Everybody say, I have enough faith எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு போதுமான விசுவாசம் enough இருக்குது. faith எனக்கு போதுமான விசுவாசம் இருக்குது in my spirit என்னுடைய ஆவியிலே, to overcome all my struggles, என்னுடைய எல்லா போராட்டங்களை ஜெயிக்க, to overcome all the enemy, எல்லா எதிரிகளை ஜெயிக்க, to heal all my sickness, என்னுடைய எல்லா வியாதியை குணமாக்க, to get all my wealth. என்னுடைய செல்வ செழிப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள. Hallelujah. 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 Romans 12:3. ரோமர் 12:3 The Bible says, வேதம் சொல்லுகிறது, God has given each one of us a measure of faith. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவரவர்களுக்கு பகிர்ந்தளித்த விசுவாச அளவு ஒன்று இருக்கிறது. எல்லாரும் சத்தமா இப்ப வாயை திறந்து சொல்லணும். Oh, everybody open your mouth and say it God has aloud. given me கர்த்தர் எனக்கு a கொடுத்திருக்கிறார் measure of faith. விசுவாச அளவு. God has given me தேவன் எனக்கு a கொடுத்திருக்கிறார் measure of faith. விசுவாச அளவு. With that faith, அந்த விசுவாசத்தோடு I can remove my mountains. என்னுடைய மலையை நான் அகற்றிவிட முடியும். Hallelujah. Hallelujah. I can overcome all my enemies. என்னுடைய எல்லா எதிரிகளையும் நான் மேற்கொள்ள முடியும். I can change all my people. என்னுடைய ஜனங்களை எல்லாம் மாற்ற என்னால் முடியும். Hallelujah. Hallelujah. When Jesus came, இயேசு கிறிஸ்து வந்தபோது he inaugurated the faith walk. அவர் விசுவாச நடையை அவர் தொடங்கி வைத்தார். Hebrews 12:2 says, எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, he is the author and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாக அவர் இருக்கிறார். Everybody say Jesus. இயேசு, He began my faith. அவர் என் விசுவாசத்தை தொடங்கினவர். He is growing my faith. என்னுடைய விசுவாசத்தை வளர்க்கிறவர். He will complete my அவர் faith. என்னுடைய விசுவாசத்தை முடித்து வைக்கிறவர். How many of you believe the Holy Ghost is upon you? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் என்று How நம்புகிறீர்கள்? many of you say that Holy Ghost is upon me? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் மேல் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? 2 Corinthians 4:13 2 says, கொரிந்தியர் 4:13 சொல்லுகிறது, we have the spirit of faith. நமக்கு விசுவாச ஆவி இருக்கிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I have எனக்கு இருக்குது the spirit of faith. விசுவாச ஆவி இருக்கிறார். So we have already started our faith walk. ஏற்கனவே நாம் விசுவாச நடந்துகிட்டு இருக்கிறோம். Now we have to release. அதை நாம் வெளியிலே கட்டவிழ்க்க We போகிறோம். have faith. நமக்கு விசுவாசம் இருக்குது. We have to develop it அந்த விசுவாசத்தை வளர்க்கணும், and release it. அதை வெளிப்படுத்தணும். When you know who you are in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீங்கள் அறியும் போது your faith grows உங்களுடைய விசுவாசம் வளர்கிறது, and it is released. அது வெளிப்படுகிறது. When you know God, நீங்கள் தேவனை அறியும் பொழுது your faith grows உங்களுடைய விசுவாசம் வளர்கிறது, and it's released. அது வெளிப்படுகிறது. Hallelujah. Hallelujah. When you are full of God's word, நீங்கள் முழுவதும் தேவ வார்த்தையில் நிறைந்திருக்கும் your போது faith grows உங்களுடைய விசுவாசம் வளர்கிறது, and it's released. அது வெளிப்படுகிறது. So you have to understand how to fight against unbelief, எப்படி overcome unbelief and grow your faith. அவிசுவாசத்தோடு சண்டை போட்டு அவிசுவாசத்தை ஜெயித்து அவிசுவாசத்தை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசத்தை எப்படி வளர்ப்பதுன்னு தெரியணும். Then பிறகு fasting and prayers. உபவாசமும் ஜெபம்.
Even in the 10 days, இந்த 10 நாட்களில் கூட don't waste your time. உங்கள் நேரத்தை எல்லாம் வீணாக்காதீங்க. Sit in the presence of God. தேவ பிரசன்னத்தில் அமருங்க. Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபிங்க. Praying in tongues அந்நிய பாஷையில ஜெபிப்பது is the quick way to fight against unbelief. அவிசுவாசத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு சுருக்கு வழி. Jude verse 20 says, யூதா 20ஆம் வசனம் சொல்லுகிறது, build up your holy faith, உங்களுடைய பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டிக்கொண்டு praying in the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். I tell you honestly, ஆனா நேர்மையா உங்களுக்கு if I சொல்லுகிறேன், pray in tongues 3 hours, 3 மணி நேரம் அந்நிய பாஷையில நான் ஜெபித்தால் 2 hours 45 minutes I pray in tongues. அந்நிய பாஷையிலே 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஜெபித்தால், If I pray 5 hours, நான் 5 மணி நேரங்கள் ஜெபித்தால், I pray in tongues 4.5 hours. நான் ஜெபிக்க 5 மணி நேரம் ஜெபிச்சா 4.5 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறேன். I don't pray in my language much. என்னுடைய மொழியிலே தாய் மொழியிலே அதிகமாக நான் ஜெபிப்பதில்லை. Listen, நல்லா கவனிங்க. Malayalis, மலையாளிஸ் don't pray much in Malayalam. மலையாளம் ஜெபம் பண்ண வேண்டாம். Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபியும். Hindi wale, அந்திவாலே pray in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிங்க. By that you drive away unbelief. அதன் மூலமாக அவிசுவாசத்தை நீங்க விரட்டலாம். You build up your faith. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பலாம். Fasting உபவாசம் helps quickly to drive away that unbelief. உங்களுடைய அவிசுவாசத்தை அடித்து துரத்துவதற்கு சீக்கிரமாக ஒரு சுருக்கு வழி. And much waiting upon God. தேவ பிரசன்னத்திலே காத்திருப்பது அதிகம். Then how to fight against unbelief? பிறகு எப்படி அவிசுவாசத்தோடு யுத்தம் செய்வது? Forgiveness. Everybody say forgiveness. எல்லாரும் சொல்லுங்க மன்னிக்கிறது. Shout it. மன்னிப்பது. Shout it. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க மன்னிப்பு. Shout it. மன்னிப்பு. If you forgive everybody, நீங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டா your faith will grow. உங்களுடைய விசுவாசம் வளரும். There is a connection between faith and unbelief. Forgiveness. அவிசுவாசத்துக்கும் மன்னிக்காத தன்மைக்கும் மன்னிக்கிற தன்மைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லணும். எல்லாரும் everybody raise your hand and say it Forgiveness. aloud. Forgiveness மன்னிக்கிற தன்மை increases your faith. உங்களுடைய விசுவாசத்தை பெருக்குகிறது. Unforgiveness அவிசுவாசம் மன்னிக்காத தன்மை increases your unbelief. உங்கள் அவிசுவாசத்தை வளர்த்து விடுகிறது. No matter how much you confess, எவ்வளவு நீங்க அறிக்கை பண்ணாலும் சரி, when there is unforgiveness in you, உங்களுக்குள்ள மன்னிக்காத ஒரு ஆவி இருந்தா your faith will not grow. உங்களுடைய விசுவாசம் வளராது. விசுவாசி You will come to one level and stay there. ஒரு அளவு வளர்ந்து குட்டமரமாவே நிப்பீங்க. You cannot go from faith to faith. நீங்க விசுவாசத்திலிருந்து விசுவாசம் போக முடியாது. When Jesus said இயேசு அத சொன்னபோது in Mark 11:23, மார்க் 11:23ல when you speak to this mountain, நீங்கள் இந்த மலையை பார்த்து பேசுவதை குறித்து and சொல்லும்போது when you say go, நீ அது போ without என்றால் doubting in your heart, உங்களுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் it சொன்னால் will go. அது போகும். Immediately he said, உடனடியாக அவர் the சொல்லுகிறார். next word 24:25, 24-25 வசனத்துல when you stand praying, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது forgive, நீங்கள் ஜெபம் பண்ண நிற்கும்போது மன்னியுங்கள். forgive. மன்னிங்க. Galatians 5:6 says, கொலோசையர் 5:6 சொல்லுகிறது. everybody say it, எல்லாரும் சொல்லுங்க. faith விசுவாசம் works கிரியை by செய்யும். love. அன்பினால் கிரியை செய்யும் Everybody say விசுவாசம். faith விசுவாசம் works கிரியை செய்யும் by love. அன்பினால. When you are full of love, நீங்க முழுவதும் அன்பிலே நிறைந்திருந்தால் you forgive everybody. நீங்க எல்லாரையும் வம்பில்லாம மன்னிச்சிருவீங்க. You talk good about everybody. எல்லார பத்தி நல்லா பேசுவீங்க. You don't spread bad news to everybody. எல்லாருக்கும் கெட்ட செய்தியை சொல்ல மாட்டீங்க. Unbelief அவிசுவாசம் blocks. தடை பண்ணுது. This unforgiveness மன்னிக்காத தன்மை allows the unbelief. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குது. How many of you decided to fight with unbelief? அவிசுவாசத்தோடு யுத்தம் செய்வதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? Then you have to fight with unforgiveness also. அப்படினா நீங்க மன்னிக்காத ஆவியோட சண்டை போட்டே ஆகணும். Then how to fight against unbelief? எப்படி அவிசுவாசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது? Praise, துதி, thanksgiving. நன்றி செலுத்துவது. Everybody say thanksgiving. நன்றி சொல்லுவது. Thanksgiving. நன்றி சொல்வது. Before receiving the answer, thank God for the answer. பதிலை பெறுவதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டோம் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. When Jesus took 5 loaves and 2 fish, இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில வச்சுக்கிட்டு he thanked God, கர்த்தருக்கு நன்றி சொன்னார். and the bread grew. அந்த அப்பம் வளர்ந்தது, பெருகியது. Before Lazarus' tomb, லாசர் கல்லறைக்கு முன்னாடி Jesus said, இயேசு சொன்னார், I thank you, Father.
நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. For you heard my prayer. என் ஜெபத்தை சத்தத்தை கேட்டுட்டீங்க. You always hear my prayer. எப்பொழுதுமே என் சத்தத்தை கேட்கிறீர். Lazarus, லாசருவே, come out. வெளியே வா. First you thank God. முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then faith will grow. பிறகு விசுவாசம் வளர்ந்துரும். Unbelief will run away. அவிசுவாசம் ஓட்டமா ஓடிரும். Then the miracle comes. பிறகு அற்புதம் நடக்கும். Say hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Then another way இன்னொரு வழி to fight against unbelief அவிசுவாசத்துக்கு விரோதமா யுத்தம் செய்ய, and to release faith விசுவாசத்தை கட்டவிழ்க்க is speaking the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது. Speak. Everybody say speak. பேசுவது. Speak faith words. விசுவாச வார்த்தை பேசு. Speak positive words. முற்போக்கான வார்த்தைகளை பேசு. Speak victory words. ஜெயமுள்ள வார்த்தைகளை பேசு. Speak healthy words. ஆரோக்கியமான வார்த்தையை பேசு. Speak riches of a rich word. நல்ல செழிப்பான வார்த்தையை பேசு. Don't say I am not rich. நான் தரித்திரன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லாத. 2 Corinthians 2 கொரிந்தியர் 3:4-13. 4:13. 4:13. 4:13. I have the spirit of faith. எனக்கு விசுவாச ஆவி இருக்குது. And Paul says, பவுல் சொல்றார், I believe, நான் விசுவாசிக்கிறேன், therefore I speak. விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன். Everybody எல்லாம் கையை I உயர்த்தி believe, சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், therefore I speak. ஆகவே நான் பேசுகிறேன். Whatever I believe, நான் எதெல்லாம் விசுவாசிக்கிறேனோ I speak. அதை பேசுகிறேன். Whatever I believe, நான் எதையெல்லாம் விசுவாசிக்கிறேனோ I speak. அதை பேசுகிறேன். Not whatever I see, I நான் எதை speak. பார்க்கிறேனோ அதை பேசுறது இல்ல. Whatever I hear, I speak. நான் எதை கேட்கிறேனோ அதை பேசுறது இல்ல. Whatever I feel, I speak. எதை உணர்றேனோ அதை உளறது இல்ல. Whatever I believe, I நான் speak. எதை விசுவாசிக்கிறேனோ அதை பேசுறேன். Hallelujah. அல்லேலூயா. Everybody say, what I believe, நான் எதை விசுவாசிக்கிறேனோ that I will speak. அதை நான் பேசுவேன். How many of you believe that you are going to shake nations for God? தேவனுக்காக தேசங்களை அசைப்பேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? So now what do you have to say? இப்பொழுது இது என்ன சொல்லணும்? I will shake India. இந்தியாவை I will அசைப்பேன். shake Europe. யூரோப்பை I will அசைப்பேன். shake Africa. ஆப்பிரிக்காவை I will அசைப்பேன். shake the world. நான் உலகத்தை அசைப்பேன். What you believe, எதை விசுவாசிக்கிறீங்களோ speak it. அதை பேசுங்க. How many of you want millions of rupees, millions of dollars? உங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர்கள் வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? Build God's kingdom. அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு வேணும். Hallelujah. வேணும். So you have to say, நீங்க சொல்ல I வேண்டும், believe நான் விசுவாசிக்கிறேன், one day ஒரு நாள் through my hands என்னுடைய கைகளின் மூலம் millions of dollars will go to the people. கோடிக்கணக்கான பணங்கள் என்னுடைய கைகளில் டாலர்களை கொடுப்பேன். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah to the King of Kings. Hallelujah to the Lord of Lords. Hallelujah to the King of Kings. Hallelujah to the Lord of Lords. Everybody stand up now. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Now whatever you believe, இப்பொழுது எதையெல்லாம் நீங்க you விசுவாசிக்கிறீங்களோ are going to speak it. நீங்கள் அதை பேச போறீங்க. Shall we do that? நாம் அதை செய்யலாமா? Everybody say it. எல்லாம் சொல்லுங்க. Me நான் and my whole family நானும் என் வீட்டாரும் shall serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Every one of my family member, என்னுடைய குடும்ப நபர்கள் எல்லாரும், every one of my family member, என்னுடைய குடும்ப அங்கத்தினர் எல்லாரும், all my family people எல்லா என் குடும்ப will அங்கத்தினர்களும் serve the Lord. கர்த்தரையே சேவிப்பார்கள். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Say it. I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I will not borrow. நான் கடன் வாங்க மாட்டேன். I will lend to the nations. நான் தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன். Shout it. I will give to the nations. நான் தேசங்களுக்கு To கொடுப்பேன். many nations. அநேக தேசங்களுக்கு கொடுப்பேன். I will receive millions. நான் கோடிக்கணக்கா வாங்குவேன். I will give millions. நான் கோடிக்கணக்கா வாரி கொடுப்பேன். Because I believe. நான் விசுவாசிக்கிறபடியா I speak. நான் பேசுகிறேன். What I believe. நான் எதை விசுவாசிக்கிறேனோ I speak. அதை பேசுகிறேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. You heard all my நீர் prayers. என் ஜெபத்தை எல்லாம் கேட்டு. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. You are able to do more than what I asked you. நான் உம்மிடத்துல கேட்டதை விட அதிகமா செய்ய முடியும். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. You are able to do more than I can imagine. நான் எதை நினைக்கிறேனோ கற்பனை பண்றேனோ அதை விட அதிகமா செய்ய முடியும். சொல்லுங்க. You சொல்லிக்கிட்டே இருங்க. are able to do more.
நான் அதிகமா செய்ய முடியும். More. உம்மால் அதிகமாய் 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 More. அதிகம் Than what I can imagine. நான் நினைப்பதை விட God was with Joseph. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். And he became a successful man. அவர் ஜெயமுள்ள மனிதனாய் மாறினார். Whatever he did prosper. அவர் எதையெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் செழித்தது. சொல்லுங்க, God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். I am a successful man. நான் காரிய சித்தி உள்ள மனிதன். I am always successful. நான் எப்பொழுதும் ஜெயமுள்ள மனிதன். Everywhere successful. எங்க பார்த்தாலும் நான் ஜெயம் எடுக்கிறவன். Whatever I do நான் எதெல்லாம் செய்கிறேனோ shall prosper. அது செழிக்கும். Whatever I do நான் எதெல்லாம் செய்கிறேனோ shall prosper. அது செழிக்கும். Whatever I do நான் எதெல்லாம் செய்கிறேனோ shall prosper. அது செழிக்கும். I will go from strength to strength. நான் பலத்தின் மேலே பலனடைவேன். Hallelujah. 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 Everybody say, my strength, எல்லாரும் சொல்லுங்க, என் பலன், my youthfulness, என்னுடைய இளமை, my youthfulness என்னுடைய இளமை shall be renewed like eagles. அது கழுகை போல புது பலன் அடையும். My youthfulness என்னுடைய இளமை shall be renewed like eagles. அது கழுகை போல புதிதாக்கப்படும். Faith, எல்லாரும் சொல்லுங்க, faith, Faith, mighty faith mighty faith looks to God alone, looks to God alone, laughs at impossibilities, laughs at and impossibilities, cries it shall be done. and crisis shall be down. Faith, mighty faith, the promise is, and looks to God alone, laughs at impossibilities, and cries it shall be done. And Christ it shall be done. And Christ it shall be done. Love that impossibilities and crisis shall be done. Love at impossibility, and crisis shall be done.